மிதக்க மிதக்க அந்த மீன் குழம்பு பார்க்கும் போதே நான் கூறுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீனை சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மீனை குழம்புல போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க பேஸ்ட் எடுத்து நல்லா மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறின வாட்டி எடுத்து கல்லில் போடுங்க. மீன் குழம்பு தெருவே மணக்கும்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக 2-3 வீட்டுக்கு மீன் குழம்பு வாசம் தூக்கும்.